Welcome to the Heartful Podcast. Join us as we explore heartfelt conversations on what matters most. வணக்கம். இது ஹார்ட்ஃபில் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பத்தி பேச போறோம். ஆமா, அதாவது நாம எப்பவுமே பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஓடிட்டே இருக்கோம், ஆனா உண்மையில முக்கியமான விஷயங்கள்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்கிற ஒரு உணர்வு. அந்த சோர்வு. அந்த சோர்வு தான். இதை எப்படி சரி செய்யறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்கள் இலக்குகளை உண்மையிலேயே அடைய அமைப்புகளை உருவாக்குவது எப்படிங்கிற தலைப்புல. வேலை, படிப்பு, உடற்பயிற்சி, குடும்பம்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாம நம்ம திணறோம். இதுக்கு அதிகமா உழைக்கிறது மட்டும்தான் வழியா, இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? அங்கதான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். பிரச்சனை நம்மகிட்ட இல்ல, நம்மளோட அணுகுமுறையில தான் இருக்கு. அணுகுமுறையிலையா? ஆமா, நாம பொதுவா இலக்குகள், திட்டங்கள்னு யோசிப்போம். ஆனா அதுக்கு பதிலா அமைப்புகள், அதாவது சிஸ்டம்ஸ் மாதிரி யோசிக்கணும்னு அவர் சொல்றார். சிஸ்டம்ஸ், அமைப்புகளா சிந்திப்பது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம தினமும் போடுற டு டூ லிஸ்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நம்மள பெரும்பாலானவங்க எப்படி ஒரு இலக்கை அணுகுறோம்னு பார்ப்போம். நான் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய கோல் வைப்போம். சரி, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ஒரு பிளான் போடுவோம். நான் டெய்லி சாயங்காலம் 1 மணி நேரம் ஜிம்முக்கு போவேன்னு அப்படின்னு. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆமா, இந்த பிளான் முழுக்க முழுக்க நம்மளோட மன உறுதியையும் அந்த நேரத்துல இருக்கிற மோட்டிவேஷனையும் மட்டும் நம்பி இருக்கு. கரெக்ட். ஒரு நாள் ஆபீஸ்ல வேலை பயங்கரமா இருக்கு, வீட்டுக்கு வரும்போதே ஒரே சோர்வு. அப்போ அந்த பிளான் என்ன ஆகும்? காலி. அன்னைக்கு செய்ய முடியாது. அடுத்த நாள் நம்ம மேலேயே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நேத்து செய்யல, இன்னைக்காவது செய்யணும்னு தோணும். ஆனா அன்னைக்கும் முடியலன்னா ஒரு விரக்தி. என்னால இந்த கூட செய்ய முடியலனே நம்மள நாமே திட்டிக்க ஆரம்பிச்சிருவோம். இததான் வீடியோல ஒரு ஹாம்ஸ்டர் வீல், அதாவது எலிபொறி சக்கரம்னு சொல்றாரு. ஆமா, ஓடிட்டே இருக்கும், ஆனா அதே இடத்துல தான் நிக்கிறோம். இதுல இருந்து வெளியே வரணும்னா நாம வில் பவரை நம்புறதை விட்டுட்டு சரியான விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு சுலபமான வழிய, ஒரு பாதையை உருவாக்கணும். அந்த பாதை தான் சிஸ்டம். ஓ, ஒரு நதி மாதிரி. அது கடலுக்கு போக மன உறுதியை நம்பி இல்ல, அதுக்குன்னு ஒரு பாதை இருக்கு, அதுல இயல்பா ஓடுது. அந்த மாதிரி நம்ம ஒரு பாதையை உருவாக்கணும், அப்படிதானே? அருமையான ஓமை, அதுதான் சரியான விளக்கம். அப்போ நமக்கான அந்த பாதைய, அந்த அமைப்பை எப்படி உருவாக்குறது? அதுக்கு தான் அந்த வீடியோல 3 முக்கியமான கொள்கைகளை சொல்றார். முதல் கொள்கைக்கு வருவோம். முழுமையாக சிந்திப்பது, அதாவது திங்க் ஹோலிஸ்டிக்கலி. ம், இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க பிளான் எங்க எப்படி ஃபெயில் ஆகும்னு நீங்களே முன்கூட்டியே யோசிக்கணும். என்னது, ஆரம்பிக்கும் போதே தோல்வியை பத்தி யோசிக்கணுமா? அது ஒரு மாதிரி நெகட்டிவா இல்லையா? இல்ல, இது நெகட்டிவ் இல்ல, இது யதார்த்தம். நான் டயர்டா இருப்பேன், திடீர்னு ஒரு வேலை வரும், அன்னைக்கு மூடு இருக்காதுன்னு எல்லா சாத்தியங்களையும் யோசிச்சு. அப்படி நடந்தா நான் என்ன செய்வேன்னு நம்மள நாமே கேட்டுக்கணுமா? எக்ஸாக்ட்லி. கடந்த காலத்துல ஏன் ஒரு பழக்கத்தை கைவிட்டீங்கன்னு யோசிங்க. உண்மையான தடைகள் என்னவா இருந்துச்சு? அந்த லிஸ்ட் தான் உங்க புது சிஸ்டத்துக்கான ப்ளூ பிரிண்ட். சரி, புரியுது. தடைகளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்மள 2வது கொள்கைக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது மீண்டும் மீண்டும் செய்வதற்காக உருவாக்குவது. பில்ட் ஃபார் ரிப்பீட்டபிலிட்டி. மிகச்சரி. உங்க சிஸ்டம் நீங்க ஃபுல் எனர்ஜியோட செமையா மோட்டிவேட்டா இருக்கிற நல்ல நாள்ல மட்டும் வேலை செஞ்சா பத்தாது. உங்க வாழ்க்கையோட மிக மோசமான நாள்லயும் அது வேலை செய்யணும். அது உங்க வில் பவரை ஒரு துளி கூட நம்பி இருக்கக்கூடாது. தடைகளை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். இங்க தான் இந்த பட்டய கணக்காளர், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் உதாரணம் வருது. ஆமா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு பரீட்சைக்கு படிக்கணுங்கிறது அவரோட பிளான். ஆனா தினமும் டிராஃபிக், வீட்டு வேலை, நாள் முழுக்க வேலை செஞ்ச சோர்வு, படிப்பு தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல வில் பவர் சொல்யூஷன் என்னவா இருக்கும்? எவ்வளோ டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு படிப்பேன்னு சொல்றது. அது ஒரு நாள் 2 நாள் வேலை செய்யும். ஆனா தினமும் ஒரு போராட்டமா இருந்தா சீக்கிரமே விட்டுடுவோம். ஆமா, அப்போ சிஸ்டம் ரீதியான சிந்தனை என்ன சொல்லுது? தடைகளை எப்படி நீக்கலாம்னு யோசிக்கணும். முதல் தீர்வு, ஆபீஸ்லயே 1 மணி நேரம் இருந்து படிச்சுட்டு டிராஃபிக் குறைஞ்சதும் வீட்டுக்கு வர்றது. சரி, இது சோர்வு, டிராஃபிக்னு 2 தடைய குறைக்குது. ஆனா ஒரு புது சிக்கலை உருவாக்கலாம். வீட்ல டின்னருக்கு வெயிட் பண்ணுவாங்கன்னு. ஓகே, அப்போ 2வது தீர்வு, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கிறது. அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா அதுக்கு முதல் நாள் நைட்டு சீக்கிரம் தூங்கணும். அதுவும் சில சமயம் முடியாது. அப்போ எதுதான் தீர்வு? இங்க தான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. ஒரே ஒரு சரியான தீர்வுன்னு எதுவும் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான சரி செய்தல். ஒரு தீர்வை கண்டுபிடிங்க, அதனால வர்ற புது சிக்கலை சரி பண்ணுங்க.
உங்களுக்கு செட் ஆகுற வரைக்கும் இதை திரும்ப திரும்ப செய்யணும். ஒரு நிமிஷம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா வாழ்க்கையை இவ்ளோ பிளான் பண்ணி ஒரு சிஸ்டம் போட்டு வாழ்ந்தா அது ரொம்ப இயந்திரத்தனமா ஒரு ரோபோ மாதிரி ஆயிடாதா? அந்த ஸ்பான்டேனிட்டி, அந்த இயல்புத்தன்மை போயிடுமே. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்குறது உங்க வாழ்க்கையோட மத்த பகுதிகளில் உங்களுக்கு அதிக சுதந்திரத்தை கொடுக்குது. எப்படின்னு சொல்றீங்க? இப்போ உங்க வேலை, படிப்பு, உடற்பயிற்சி இதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வைங்க. அதை நீங்க ஈஸியா முடிச்சிடுவீங்க. அப்போ உங்க மனசு ஃப்ரீயா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஸ்பான்டேனியஸா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா செய்ய வேண்டிய வேலைகள் பெண்டிங்ல இருந்தா, அந்த ஓய்வு நேரம் கூட ஒரு வித குற்ற உணர்ச்சியோட தான் போகும். சிஸ்டம் ஒரு சிறை இல்ல, அது ஒரு திறவுகோல். வாவ்! இது ஒரு நல்ல பார்வை. அதாவது ஒரு கட்டுப்பாட்டின் மூலமா சுதந்திரத்தை அடையறது. சரி, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கும்போது சில அசௌகரியமான மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? நிச்சயமா, வீடியோல அத தெளிவா சொல்றாரு. இந்த மாற்றத்தால வர்ற சின்ன அசௌகரியம் எந்த மாற்றமும் செய்யாம அதே இடத்துல தேங்கி நிக்கிறதால வர்ற மன அழுத்தம், விரக்தியை விட ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு தீர்வு நமக்கு கஷ்டமா இருக்குன்னா, நாம உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை நோக்கி போறோம்னு அர்த்தம். கரெக்ட். அதுதான் முன்னேற்றத்தோட அடையாளம். ஆனா, சில சமயம் நாம கண்டுபிடிக்கிற தீர்வுகள் அந்த நேரத்துக்கு ஒரு சமாளிப்பா இருக்குமே தவிர, உண்மையான தீர்வா இருக்காது. உதாரணமா, சோர்வா இருந்தா ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி. அருமையா அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அது அந்த வீடியோல வர்ற பேண்டேஜ் தானே? அதேதான். அதுதான் 3வது கொள்கை. தற்காலிக தீர்வுகளை நீக்குவது. பீல் த பேண்டேட்ஸ். நாம முதல்ல கண்டுபிடிக்கிற தீர்வுகள் பெரும்பாலும் மூல காரணத்தை சரி செய்யாத தற்காலிக ஒட்டுகள். பேண்டேட்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கு இது நல்ல புரியுது. நான் உடற்பயிற்சி செய்யணும்னு நெனப்பேன். ஆனா டயர்டா இருக்கும். அதுக்கு பதிலா ஒரு புரோட்டீன் ஷேக் மட்டும் குடிச்சிட்டு, சரி இன்னைக்கு உடம்புக்கு ஏதோ நல்லது பண்ணிட்டோம்னு மனச தேத்திப்பேன். மிகச் சரியான உதாரணம். அந்த புரோட்டீன் ஷேக் ஒரு பேண்டேட். அது உண்மையான பிரச்சனையான நீங்க உடற்பயிற்சி செய்யாததை சரி பண்ணல. அப்போ அந்த மாதிரி தற்காலிக தீர்வுகள பயன்படுத்தவே கூடாதா? அப்படி இல்ல. கொஞ்ச நாளைக்கு அதை ஒரு கருவியா பயன்படுத்தலாம். ஆனா அதே சமயம் அந்த மூல காரணத்தை சரி பண்றத ஒரு புது இலக்கா உங்க சிஸ்டம்ல சேர்க்கணும். ஓ! உங்க உதாரணத்திலேயே நான் ஏன் தினமும் சோர்வா இருக்கேன்னு கேட்டு உங்க தூக்க பழக்கத்தை சரி பண்ண ஒரு பிளான் போடணும். பேண்டேடை யூஸ் பண்ணிட்டே காயத்தை குணப்படுத்தவும் வேலை செய்யணும். அப்பதான் உங்க சிஸ்டம் நீண்ட காலத்துக்கு நிலைக்கும். ஆக, இன்னைக்கு பேசுனத தொகுத்து பார்த்தா, நம்ம இலக்குகள அடையறதுக்கு அதிக நேரம் கண்டுபிடிக்கிறதோ, இல்ல சூப்பர்மேன் மாதிரி வில் பவர் வச்சிருக்கிறதோ முக்கியம் இல்ல. இல்லவே இல்ல. மாறா, நாம செயல்படுற விதத்தையே மாத்தி வடிவமைக்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்மள நாமே தள்ளி இழுத்து ஒரு வேலைய செய்ய வைக்கிறதுக்கு பதிலா, சரியான விஷயங்கள் ரொம்ப சுலபமா கிட்டத்தட்ட தானா நடக்கிற மாதிரி ஒரு சூழலை, ஒரு அமைப்பை உருவாக்கணும். இதுதான் அந்த வீடியோவோட மையச்செய்தி. இதுதான் அவர் நடிகரா இல்லாம சிற்பியா மாறுறதுன்னு சொல்றாரு இல்லையா? அதேதான். ஒரு நடிகர் மோட்டிவேஷனுக்காகவும் சரியான மனநிலைக்காகவும் காத்துட்டு இருப்பாரு. ஆனா ஒரு சிற்பி, ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு பில்டிங்கோட முழு ப்ளூ பிரிண்ட்டையும் அவரே உருவாக்குறாரு. கதவு எங்க இருக்கணும், ஜன்னல் எங்க இருக்கணும்னு எல்லாத்தையும் அவரே தீர்மானிக்கிறார். ஆமா. அதனால அந்த வீட்டுக்குள்ள போறவங்க இயல்பா சரியான திசையில போவாங்க. நாம நம்ம வாழ்க்கையோட நடிகர்களா இல்லாம, நம்ம வாழ்க்கையின் சிற்பிகளா மாறி, நமக்கான பாதைகளை நாமே வடிவமைக்கணும். வாவ்! இது ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை. நாம நம்ம கதையோட கதாபாத்திரங்கள் மட்டும் இல்ல, அந்த கதையை எழுதுறதும் நாம தான். சரி, இந்த அற்புதமான கலந்துரையாடலோட இறுதியில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். ம். சொல்லுங்க. இந்த வீடியோ பெரும்பாலும் நம்மளோட தனிப்பட்ட இலக்குகளுக்கான சிஸ்டம் பத்தி தான் பேசுது. ஆனா, நாம தனியா வாழலையே. ஆமா. நம்ம சிஸ்டம், நம்ம துணை, நம்ம குடும்பம், நம்ம ஆபீஸ் டீம் இவங்களோட சிஸ்டம் கூட சேர வேண்டியிருக்கும். அங்கதான் கேள்வி வருது. தடைகளும் உந்துதல்களும் உங்களோடது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் சார்ந்து இருக்கும்போது, ஒரு பகிரப்பட்ட அமைப்ப, ஒரு ஷேர்டு சிஸ்டம் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தி சண்டைகள் இல்லாம உருவாக்குறது? இத சிந்தித்து பாருங்கள்.